இப்போதான் மகேஷ் செல்வராஜ் இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் பேசினாங்க. முதல்ல நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் அவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் அவனோட டேலண்ட்டை வந்து அவன் வெளிப்படுத்த முடியும். அப்படி இந்த ஒரு படம் வந்து எங்களுக்கு எங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்த ஒரு நல்ல ஒரு கருவியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வராஜ் சார் ஃபார் த கான்ஃபிடென்ஸ் யூ ஹேட் இன் அஸ். எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு. முக்கியமாக டைரக்டர் சாம் சார் ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ப்ரீஸி என்டர்டெயின்மெண்ட், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணுன்னு ரொம்ப விரும்பியிருந்தார். ஸோ இந்த கதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து சின்ன திரையில் அப்புறம் வந்து வெப் சீரிஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து சாம் சார் கொடுத்தாரு. சாம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேஸ் ரீடிங் பெருமாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. ஹோப்ஃபுல்லி அது எல்லாருமே நீங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் மிஸ்டர் தேவ் and then Devika, both of them, they have acted so nice and I really appreciate their hard work. இந்த படம் வந்து நாங்கள் குறுகிய டைமில் தான் எடுத்தோம். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், the விஷுவல்ஸ் எல்லாமே. பட் இது வந்து ரொம்ப நேரம் ரொம்ப செலவிட்டு நாங்கள் பண்ணலை. ஆனால் நீங்கள் புட் அவர் பெஸ்ட் ஆஃப் த எஃபர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த படத்தில். ஐ திங்க் அது ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேவ் அண்ட் தேவிகா, God bless you, do well. அண்ட் நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார். என் பேர் சகிஷ்ணா சேவியா, நான் தான் இந்த படத்தோட இசையமைப்பாளர். ஸோ மகேஷ் செல்வராஜ் சார், சாம் சார், அப்புறம் ரைட்டர் ராம் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டருக்கு ஒரே படத்தில் 6 சாங்ஸ் கிடைக்கிறங்கிறது வந்து அது இப்போ அது ஒரு பழைய விஷயம் ஆயிடுச்சு அது. பட் அப்படி இருந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 6 சாங்ஸ் ஆல்பமில் இருக்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஒரு லைட் ஹார்ட்டட் ராம்காம் தான் இந்த படம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா படத்தில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது, ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக எடுத்ததுக்கு சாம் சாருக்கு நன்றி. ஸோ இந்த படம் வெற்றி பெற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நான் தான் மகேஷ் செல்வராஜ், எவ்வளோ ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. இப்போ உள்ள காலகட்டாயத்தில் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து மீடியா பீப்புள் ஆர் தி இன்ஜின் ரூம் ஆஃப் இந்தியன் சினிமான்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல். நீங்கள்லாம் வந்து உங்கள் டைமை கொடுத்து இங்கே வந்து உட்காந்து படம் பார்த்ததுக்கு. படத்தை பொறுத்தவரையும் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ்ங்கிறத கான்செப்டை வச்சு தான் படத்தை எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதை நான் மனசில் வச்சு தான் ஒரு ட்ரஸ்ட்டோடு இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட், ஐ பிலீவ் இன் த வாட் எவர் தே ஆஸ்க். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐ ஹாவ் ப்ரொவைடட். என்னால் முடிஞ்ச உதவியை ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா அவர் சினிமா ஷுட் க்ரோ மோர் தென் வாட் வி திங்க். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு லிபர்ட்டி, ஃப்ரீடம் கொடுத்து பண்ணது. அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ், நியூ பீப்புள், நியூ டெக்னீஷியன், நியூ ஆர்டிஸ்ட்க்கு சான்ஸ் கொடுத்தேன். பிகாஸ் எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் people can prove themselves. So that's why I gave this chance, opened the opportunity. I listened to people. இது எனக்கு கம்ப்ளீட்லி புதுசு. ஆக்சுவலாக நான் ஐ எம் நாட் ஃப்ரம் மூவி ஃபீல்ட். ஸோ ஐ பிலீவ் இன் எவ்ரி ஒன். உங்களை பிலீவ் பண்ணுற மாதிரி தான் என் கூட வந்து அசோசியேட் பண்ணவங்க எல்லாத்தையும் பிலீவ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தயவுசெய்து ஓப்பனாக நீங்கள் எங்கள்கிட்டையும் சொல்லலாம், எழுதலாம். பட் யுவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லதை பார்த்தா வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லணும். ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலாம், ப்ளீஸ் டூ டாக் டு அஸ். வில் டேக் இட் ஆன் போர்ட் ஆஸ் வெல். ஸோ உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் வெரி ஹாப்பி ஆஸ் அ ப்ரொடியூசர். எனக்கு எந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அட் எனி பாயிண்ட். பிகாஸ் கேட்குறத கொடுத்து தான் நம்ம வி ஹாவ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அதை நான் வெரி கிளியராக இருந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி குட் இன் யுவர் ஃபீல்ட் ஆஸ் வெல். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் தேவிகா சதீஷ். இல்லை, இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இப்படியே கேமரா முன்னாடி இருந்து பேசும்போது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் யோலோ. அண்ட் இப்போது இருக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய மூவிஸ் எடுப்பாங்க, ஆனால் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான் அது. ஸோ அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. யோலோ இஸ் கானா ரிலீஸ் நாளைக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் தான் மூவி பார்த்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் தான் இந்த மூவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்.
So thank you so much. Thank you guys for coming and watching our movie. YOLO, you only live once. இந்த படத்தோட ரைட்டர் தான். என்னோடய ஃப்ரெண்டு தான் டிரெக்டர். ஸோ நியூ ஃபேஸஸ் வச்சு இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி தைரியமாக மகேஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கும் எல்லா ப்ரெஸ்ஸுக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய ப்ரெஸ் ஷோஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அந்த சைடு நின்றுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப்ரெஸ் முன்னாடி வந்து பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் மகேஷ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முழுக்க ஒரு புதுமுகம், புது இயக்குனர் மற்றும் எல்லாமே புது கதாபாத்திரங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு இப்படி ஒரு படம் தயாரிக்கணும்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை, ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா சினிமா அப்படி இருக்குது. நானும் ப்ரொடியூசர் இருந்ததுனால சொல்கிறேன். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சாம் சாருக்கு. என்ன தான் ப்ரொடியூசர் ஓகே சொன்னாலும் அவர் ஒரு புதுமுகங்கள் வச்சு தான் நானும் இதை ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும். ஆஸ் எ டெபியூ டைரக்டராக பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டாம், என்னால் என்னோடய டேலண்ட்டை வந்து யங்ஸ்டர்ஸ் வச்சே காட்ட முடியும் அண்ட் டெபியூட்டன்ஸ் வச்சு காட்ட முடியும்னு அவரோட கால் எடுத்ததுக்கும் பெரிய தேங்க்யூ சார். அண்ட் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. பட் என்ன பேசணும்னு தெரியல. நீங்களாம் மனசு வச்சாதான் என்ன மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படத்தை பற்றி எழுதுங்க, மக்கள்கிட்ட போய் படத்தை சேர்த்துருங்க. நீங்கள் மக்கள்கிட்ட சேர்த்திங்கன்னா ஆப்வியஸாக மக்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் அந்த படம் பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அடுத்தடுத்த கட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அண்டு இன்னும் நிறைய படங்கள் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ப்ரெஷியஸ் மொமெண்ட் இது. நான் மகேஷ் செல்வராஜ் சார் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ப்ரெஷியஸான மொமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மகேஷ் செல்வராஜ் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு எனக்கும் தெரியும். நானும் தேவ் சொன்ன மாதிரி சமுத்திரனி சார் டீமில் வந்து நிறையா ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பிஆர்ஓ டீமுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன் நிறையா ஷோஸு. ஸோ இந்த இடத்துல வரணும்னு கனவு எல்லாருக்குமே ஒரு அசிஸ்டன்டாக இருக்கும்போது அது வந்து எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார். இங்கே இருக்க கேமராஸ், மீடியாஸ் எல்லாருமே வந்து உங்களை மாதிரி இருக்க ஸ்டார்ஸை வந்து பிக் ஸ்டார்ஸாக ஆக்கியிருக்கீங்க. ஸோ அந்த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் எல்லாருக்குமே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டிங் டேலண்ட்டு நம்ம ஃப்ரெஷ் டீமை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யங்ஸ் டேலண்ட்ஸ் வந்து இன்னும் மேலே வருவாங்க. மகேஷ் சார் மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சாக வந்து ஒரு ஹெல்த்தியான அப்ரோச்சாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்கள் படம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஒரு ரோம்காம் ஒரு ப்ரீஸியான படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நிறையா வயலன்ஸ்க்கு மத்தியில் வந்து நல்லா ஜாலியாக வரும்போது சிரிச்சுட்டு வரணும் எல்லாருமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நிறைய பேர் முகத்தில் வந்து எனக்கு சிரிப்பு வந்து பார்த்தது மட்டும் தான் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சுன்னா அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கணுன்னா ஐ எம் ரெடி டு ஷேர் வித் யூ. ப்ளீஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க சார். சார் என்னோட ஃபியூச்சர் பிளான் ஆஸ் அன் ஆக்டராக டெஃபினட்டாக தொடர்ந்து படங்கள் நடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் டில்லி பாபு சார் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ ஆஸ் அ தயாரிப்பாளராக அதையும் டெஃபினட்டாக வில் கீப் ஆன் கோயிங். அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் சார், மரகதன் 2 வந்து கூடிய சீக்கிரம் தயாரிக்கப்பட போகிறது. சீக்கிரமாக ஃப்ளோர்ஸ் போய்டும், அதோட அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் முடித்து வைத்த படங்கள் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் முனிஷ்காந்த் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, விஜயலட்சுமி பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு ரிலீஸுக்கு கொண்டு வரும். அது இல்லாமல் இன்னும் 2 படங்கள் இருக்குது. ஸோ அதையும் தியேட்டர்ஸ் கொண்டு வரும். அண்ட் ப்ரொடக்ஷனாகவும் இட் வில் கோ ஆன் லைக் ஹவு டில்லி பாபு சார் டிட் சார். ஆமாம் சார், ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன். ரொம்ப எமோஷனலாக இருக்க மூமெண்ட் வந்து என்னென்னா, நான் இந்த இடத்துல ஒரு நாள் நின்று பேசுகிறத அவரோட தயாரிப்பில் பார்க்கணுன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்கான எல்லா வழிகளும் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. அது எப்படின்னா, அன்றைக்கி மேடையில் வந்து அமீர் சார் சொன்ன மாதிரி தான். அவர் வந்து நிறைய டெபியூ இயக்குனர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சாம் சாரும் மகேஷ் சாரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவரோட விஷயம்னா கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது அவர் இல்லாத இந்த ஒரு தருணம். பட் கண்டிப்பாக மேலேருந்து சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் சார். ரெண்டு குரூப்லையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து கிராம் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. நீங்கள் வந்து சிட்டி ஃபுல்லாக எடுத்துருக்கீங்க. எப்படி இந்த பிளான்?
இல்லை சார், அமீர் சார்கிட்ட வந்து கனி சார்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பட் இந்த கதைக்கு வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்ட்டு ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு ஜென்சிக்கான ஜோனில் இருக்கணும்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு ஸ்டைலிஷான லுக்கு எல்லா படத்தில் பார்க்குற எல்லாருமே அழகாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவான நோட் கொடுக்கணும், ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் கொடுக்கணும்னா ஒரு இந்த கதையாகவே வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு சார். அதனால தான் வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்டாக வந்து அந்த கதையாக வந்திருக்கு சார். கேரக்டர் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் ஏதாவது டைலாக் வச்சுருப்பாங்க, ஏன் உங்களுக்கு இருக்கவே இல்லை நீங்கள்? சார் அன்னைக்கு காலையில் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப லேட்டாக வந்துட்டாரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு, அதனால அவரே நடிச்சிட்டாரு. அந்த டிரைவர் வரல சார், அதனால நான் டிரைவர் ரோட் பர்மிஷன் தெரியல, ரொம்ப டஃப் ரோட் பர்மிஷனில் பாசிங் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் வேறு வழியில் நானே வந்து இங்கே மட்டும் தான் காஸ்டியூம் சார், கீழே ஃபுல்லாகவே நார்மல் காஸ்டியூம் தான், அதனால் வேறு வழியாக எடுத்தோம் சார். வந்து காரணம் என்ன? ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு, ஆனால் இந்த கடைக்கு 2 ஹீரோ, அது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி அவர் எப்படி ஓகே பண்ணீங்க சார்? நிறைய பேர் பார்த்தோம் சார். தேவ் வந்து ஒரு இபி அரவிந்த் சார் மூலியமாக ரெஃபர் பண்ணாங்க. ஸோ தேவுக்கு இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப கூல் கையாக இருப்பார், ஆன் ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி. இந்த கதைக்கு வந்து அந்த மாதிரி கூல் கை தேவைப்பட்டாங்க, எதை பற்றியுமே கேர் பண்ணாத, அம்மா கிட்ட வந்து எதுவும் வந்தால் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கணும். அவர் ஃபிசிக்கலாகவே ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு சிவான்ற கேரக்டருக்கு அவர் ரொம்ப ஆப்டாக இருப்பான்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஆகாஷ், அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆகாஷ், ஏன் அவங்கள காசு பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ஃபேஸு, ஒரு பாஷான ஃபேமிலியில் ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் ஒரு ஃபேமிலியில் வரணும், ரொம்ப லிமிட்டடாக பேசணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் ஆகாஷ் இன் பர்சனாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பார். ஸோ அதனால தான் ஆகாஷ் காசு பண்ணோம். ஸோ 2 பேருமே ரொம்ப கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கணும்னு சொல்லலாம். அதனால தான் இங்கே சிவான்ற கேரக்டர் தேவும், மதன்ற கேரக்டருக்கு ஆகாஷம் காசு பண்ணுவோம் சார். படம் ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்குது, கதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களா? இல்லை சார், அழுத்தம்ன்றது அந்த செகண்ட் ஹாஃபில் வர எபிசோட் அந்த போர்ஷன்ஸில் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயே கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக ஒரு ஜாலி என்டர்டெயினாக தான் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து அந்த ஃபீல் குட்டுக்கு கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார். ஒரு பெரிய ஒரு மூட் சேஞ்சாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த இன்டென்சிட்டி ஒன்று குறைச்சிட்டேன் சார். ஆக்சுவலாக இருந்துச்சு அந்த இன்டென்சிட்டி, இருந்தாலும் வேண்டாம், ரொம்ப கொஞ்சம் லைட் ஹார்ட்டடே படம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுவோம் சார். சமுத்திரகனி உங்க கூட இருந்து வருவீங்க. ஆமாம் சார். அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கதை இருந்தால் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்குமே அப்படின்னு. கண்டிப்பாக சார், கரெக்ட் தான் சார் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் தேங்க்யூ சார். நீங்கள் இதை வந்து ஒரு ரோம்கம் படமாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இதில் அந்த ஒரு அமானுஷம் முடிச்சிருக்கீங்க, அதை பற்றி ஏன் நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்க? படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து ஒரு ஆடியன்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பராக வருவாங்க, அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான். அதை ஒன்றும் வந்து நம்ம யாருக்கும் ரிவீல் பண்ணல சார். கண்டிப்பாக டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியா இதுவா அப்படின்னு அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் அடிக்கல சார். அது அப்படியே டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் கேரி பண்ணி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா அது வரைக்கும் ஒரு மூடு இருக்கும். இங்கேருந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்த மாதிரி இன்னும் அவங்களுக்கு என்கேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிலீவ் பண்ணோம் சார். சாமியார் யார் சார்? நித்யானந்த சாமியார்? இல்லை சார், அவர் ஆக்சுவலாக அவர் வந்து கைலாசம் இதெல்லாம் சொல்கிறீங்களா? அவருக்கு சும்மா ஒரு ஃபன்னுக்காக வச்சிருந்தோம் சார். கிளைமேக்ஸ்ல அந்த சாங் வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். அது வந்து மெலோடி சாங் வச்ச இடத்துல இந்த சாங் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குல்ல, அது எப்படி சார் மாத்துறீங்க? இல்லை அது வந்து கிளைமேக்ஸ் சாங் அருமையா இருந்தது. நன்றிங்க சார். அது எதுக்காக வச்சிருந்தா சார், ஒரு ப்ரொமோ சாங்காக, ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் காஸ்டாக இருக்கனால ஒரு ப்ரொமோ சாங்காக வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு படம் வெளியே தெரியணும்னா வந்து ஒரு சாங் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பர் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆகணும், அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக தான் அது ஒரு ப்ரொமோ சாங்காக ட்ரீட் பண்ணுவோம் சார். ஸோ அதனால தான் அது கிளைமேக்ஸில் வச்சு அது இல்லை, இறந்து போன ஆகாஷம், இறந்து போன ஆகாஷ் மதன் கேரக்டர் வந்து இருக்கு. மெலோடி சாங்லயும் வந்து அவங்க 2 பேரும் தான் வராங்க. ஆமாம் சார். இந்த சாங்லயும் அந்த 2 பேர் தான் வராங்க. இந்த சாங் எங்க வேணாலும் நீங்க இல்லை, இது ஆகாஷம் வந்திருந்தாங்களே சார், ஆகாஷ், நிக்கி, விஜய், நிக்கி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அதனால அடிச்சு வந்தோம் சார். சரி சார், இந்த யோலோன்றதுக்கு இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு சொல்றீங்க சார், ஒரே நிமிஷம் சார். உங்களுக்கு செகண்ட் தான் ரொம்ப பிடிக்குமா? செகண்ட் கேரக்டர் சார், அது வந்து எழுதுனது வந்து ரைட்டர் ராம் சார் தான் சார். அவர் தான் அந்த கேரக்டர் எங்கேயோ ஒரு லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் அந்த கேரக்டரை ஸ்கெச் பண்ணாங்க சார். அந்த யோலோக்கு மீனிங் என்ன சொல்றீங்க? நிக்கிக்கு அதை கொடுத்தீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து நிக்கி வந்து ரெஃபர் பண்ணது ராம் சார் தான் சார். அவர் அந்த கேரக்டர் எழுதும் போதே வந்து இது நிக்கி படம் நல்லா இருக்கும், ஏன்னா நிக்கியோட டைமிங் சென்ஸ் நல்லா இருக்கும், அதுவும் படத்தில் வரும்போது ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏஜ் ஜோன்ல அவர் இருப்பார், அதனால நிக்கிக்கு கொடுக்கலாம் பிளான் பண்ணோம் சார். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு நினைக்கிறேன் சார். நிறைய இடத்துல காமெடி செட் அவரு நிக்கி இது ரொம்ப இதுவா இருக்கு. அப்படிங்களா சார்? ஆமாங்க சார். ஏன் வருதுன்னே புரிய மாட்டேங்குது சார். அந்த யோலோக்கு வந்து மீனிங் யோலோ அது வந்து கொஞ்சம் மீனிங் ஓப்பனாக சொல்லுங்க. யோலோன்னா வந்து யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு தான் சார். வாழ்க்கை ஒரு முறை தான். நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி
முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரிக்ரெட்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் சார். ஒரு சட்டிலான மீனிங் மெசேஜ் தான் சார். இல்லை சார், அவங்க பார்க்க முடியல 2 பேருமே. திருப்பி நாளைக்கு நாள் கழிச்சு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். 2 தடவை மிஸ் ஆகிடுச்சு. அவங்க கம்போசிங் போயிட்டாங்க, அமீர் சார், கனி சார் இப்போ டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் 2 பேருக்குமே மியூசியம் டைம் செட் ஆகலாம் சார், பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் அவங்க என்னென்ன பிரச்சனை சார், அவங்க தமிழ் கொஞ்சம் தெரியாது அவங்களுக்கு. அதனால் நம்ம கேஷுவலாக பேசும்போது அவங்கள கேஷ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன சொல்லணும் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் டைலாக் சொல்லி கொடுத்த போது நான் என்ன சொல்லணும் கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க மனசை தோன்றது பேசுங்க. அதனால தான் நர்வஸாக இருக்காங்க சார். படத்துல வந்து தளபதியோட ரசிகையா வராங்க. ஆமாம் சார். அவங்க வந்து தளபதியை கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உண்மையா? பிடிக்கும், ஆசைப்படுறாங்க. பிடிக்கும். சரிங்க சார். ஆமாம் சார், ஒரு நியூ ஃபேஸ் வச்சு லவ் ரொம்ப நேரம் கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் மெயின் கதைக்கும் போய் ஆக வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்துச்சு சார். அதனால தான் அதுக்கு போக வேண்டியதாக போச்சு சார். சார் நிக்கி அங்கே அவர் மீடியா மட்டும் போதும் முடிவு பண்ணிட்டாரு, எங்கள் மீடியாலாம் வேணும். யார் சார்? இல்லை சார், நிக்கிக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஷூட் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த ஷூட் போயிருக்காரு சார். அதான் சார். அவர் தான் பண்ணார் சார். அவருக்கு எழுதினது இவர் தான், அதனால எழுதுனது இவரு தான். மாப்பிள்ளை சட்டை வருது சார். சும்மா சிலவங்களாம் ஃபேஸ் இட் பண்ணி இவர் நல்லா இருக்க ஃபேஸ் இட் பண்ணி சிலவங்க இவன் எப்படி நல்லா கெட்டவன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, நன்றி சார். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.